நீங்கள் யாராவது திருநீற்று பச்சிலை செடி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோட எண்டில் தான் இருக்குது. நான் என்னோடய அம்மா வீட்டிலேருந்து ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சுருந்தேங்க. அது வந்து நிறைய இடத்துல பரவி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 செடி வந்து எங்கள் வீட்லேயே இருக்குது. இந்த விதை பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்கும். அது வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து விதை கிடைக்கிது. இந்த மாதிரி காஞ்ச பூவிலேருந்து ஒரு பூவை எடுத்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. 2-3 விதை தான் இருக்குன்னு நினச்சேன். 4 விதை இருந்தது. நான் எனக்கு தேவையான அளவு இந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துக்கிறேங்க. அதை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணும்போது அந்த சருகாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த விதையெல்லாம் எடுத்து இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் எடுத்து வச்சுக்கிற விதையெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த விதையை சுற்றி ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாவே ஒயிட் கலரில் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. லைட்டாக தான் அந்த பிளாக் கலர் வந்து தெரிஞ்சுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள், அதாவது சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு கேட்டாவே வந்து கிடைக்குதுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்தது. விதையாக இருக்கும்போதும் சரி, இந்த மாதிரி ஊற வைக்கும் போதும் சரி. இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஜூஸ் இல்லைன்னா மில்க் ஷேக் இந்த மாதிரி இதில் போட்டு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிடுது. தனியாக சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி பதம் மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. இது ஒரிஜினலாகவே சப்ஜா சீட்ஸா இல்லையான்னு நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. ரிசல்ட் வந்து ஓகே தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.